பாருங்க, நான் என்னத்த சொல்கிறது. மொட்டை மாடிக்கு வந்தேன் காற்று வாங்கலாண்டு. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானுங்க. பாடி சோடாங்க. இவங்களுக்கு என்ன காற்று வேணும்? இவங்களுக்கு என்ன வேர்க்காவா போகுது? எல்லாம் பாருங்க, பின்னாடியே வந்து ரவுண்டு கட்டி உட்காரு. நான் தான் மேலே ஏறி உட்காந்துருக்கேன், இவனும் மேலே ஏறி உட்காந்துக்குவானா. நான் கீழே இறங்கினேன்னா அவங்களும் கீழே இறங்கிவாங்க. என்னடா நீங்கள்? நான் மாடிக்கு போவேன், மொட்டை மாடிக்கு பின்னாடியே வருவாங்க. வரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் போக ஆரம்பிக்கனே 2 பேரும் மேலே ஓடிட்டாங்க. பின்னாடி அடுத்து 2 பேர் வருவாங்கப்பா. 2 பேர் ஊருக்கு முன்னாடி வந்தாச்சு. அடுத்த ஒரு ஆள் இந்த பாருங்க, மின்னல் வேகத்துக்கு வந்துட்டான். அடுத்தவன் வந்துக்கிட்டு இருக்கான். வாடா பாடி சோடா, வாங்கடா. எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சா பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஐயா ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க. விளையாடுற நேரம் இடத்த பற்றி இவங்க தனியாக வந்து விளையாட வேண்டியதானே. நான் மாடிக்கு வந்தால் தான் இவங்களும் வந்து விளையாடுவாங்க. இல்லாட்டி வரமாட்டாங்க. இதோ அந்தோ இன்னொருத்தோ வந்தா இல்லைங்கிறாவ கரிமுக்கி. அவள் அந்தோ நிற்கிறாப்ப. தனியாலாம் விளையாட மாட்டாங்க, பேய் பிடிச்சிட்டு போயிடும், பயம். அதனால் அம்மா பின்னாடியே வரணும் பாடி சோடாகிறதுக்கு.